ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். நேற்று போட்ட பெட்ரோல் பங்கே தான், நேற்று ஸ்டே பண்ண ரூமே தான். பார்த்தா தெரிஞ்சுங்களா யாருன்ட்டு? சைனா பீஸ் நிற்கிது இங்கே பெட்ரோல் பங்காண்ட. அதான் பெட்ரோல் பங்க் ஓனர்னு நினைக்கிறேன். பெட்ரோல் எவ்வளோண்ணா வேணும்? ஆ சரி. சரி போய்ட்டு வரட்டுமா? ஐயோ போயிட்டு வரட்டுமாண்ணா. இது நம்ம செல்லு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே போயிருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம பிபின் ப்ரோ பார்த்தீங்கன்னா கை ஓடிச்சிட்டு நிற்கிறாரு. அங்கே பாருங்க, பார்த்தா தெரியுதுங்களா? இப்போ ரைடே பண்ண முடியாது அவரால். பாவம் பானம் சே. நிதிஷ் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, யார் லீட் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போது அண்ணன் ஃபஸ்ட்டு போகிறாரு, செகண்ட் என்எஸ், மூணாவது, நாலாவது, அஞ்சாவது எனக்கு பின்னாடி அவர். ஒரு வழியாக கிளம்பிட்டோம் இங்கேருந்தே. ஓகே போப்போ அப்டேட் பண்ணுறவர் போனார்னா போயிடலாம். நான் தான் லாஸ்ட்டும். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நியோமான்ற ஒரு இடத்துல இருந்து தான் லேக்கு போகிறோம். இப்போது லேக் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் இங்கேருந்து டோட்டலாக. நேற்று போனோம், நேற்றே நம்ம கிளம்ப வேண்டியது. நம்ம கிருபாபுராவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வேண்டார் பைக்கில். அதனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூட்டின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 ஆயிடுச்சு. டோட்டலாக ஒன்றும் முடியல, அவருக்கு கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ரைடே கேன்சல் ஆகிடுச்சு. டோட்டலாக அவங்க 2 பேர், நிதிஷ் ப்ரோ அவரும் வீட்டுக்கு கிளம்புறாரு. டோட்டலாக 2 பேரும் அவங்க கூட நாம அப்படியே கிளம்பிடலான்ட்டு. ஏன்னா அவங்களாம் கும்பலாக ரைட் பண்ணலான்னு பார்த்தோம், சரி முடியல. அதனால் நெக்ஸ்ட் ரைடில் பார்த்துலாம் அப்படின்ட்டோம். இப்போ நேராக எங்கே போகணும்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நேராக லேக் போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அவங்க அப்படியே ட்ரெயினில் ஏறி அவங்க போயிடுறாங்க. அவர் ஃப்ளைட்டில் போயிடுறாரு, வண்டி ட்ரெயினில் போட்டுறோம். நாங்கள் கார்கில் போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நேராக டெல்லி கிளம்பி அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடுற மாதிரி நம்ம. சரி வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. டேங்கர்லாம் நிற்கிது தெரிஞ்சுங்களா? டேங்கரு அந்த ஆயுத படையெல்லாம் இங்கே தாங்கிறாங்க பாருங்க. பயிற்சி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த இடத்துல டேங்கர் வச்சு. சூப்பர்ப்பா பாருங்க, அந்த புல்லட் ஷூட்லாம் பண்ணிக்கிறாங்க அவங்க. இதே ஒரு லடாக்கில் டேங்கர்லாம் பார்த்துட்டேன் போதும். நம்ம அந்த ஹாட் வாட்டரை பார்க்கறதுக்கு போன ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் தான், இந்த நைட் தான் போனோம் ஃபுல்லாக. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6 கிலோமீட்டர் இந்த ரூட்டில். நல்லா தான் நேச்சுரலாக வரதுனா. நேச்சுரலாக சொல்ல முடியாது, தெரில எனக்கு எப்படின்ட்டு இருக்குங்களா. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சைடு லடாக் வந்தீங்கன்னா இந்த இடத்த போய் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள், நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கப்பா, சைக்கிளில் வராங்க ஒருத்தவங்க. வேறு மாதிரி இப்போ ஆளுங்க இவங்களாம் சைக்கிளே ட்ராவல் பண்ணி வராங்க. அக்கா கை காட்டு போ எனக்கு. ஃபாரின் அக்கா உங்களுக்கு கை காட்டுது, ஆட்டவா பார்த்தீங்கன்னா நைட்டு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கா பொழுது ஃபுல்லாக. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாக. இன்னும் நம்ம லேக்கு பார்த்தா 150 கிலோமீட்டர் இருக்குது. 150 கிலோமீட்டர் இதே ரூட்டில் தான் போனோம். ஆனால் ரூட்டில் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி சரியான குளிர்ப்பா, ஒன்றுமே முடியல உடம்புலாம். ரோட்லேயே நின்றுக்குதுங்க மொத்தம். நம்ம கூட நாங்களாம் பார்த்தீங்கன்னா முன்னே போயிட்டாங்க. இவங்க ரொம்ப ஸ்லோவாகிறனால ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போகிறோம். இப்போ நம்ம அவங்க பின்னாடி நாம் போகிறோம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளையாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன தெரியுமா? அது ஸ்னோ. அது
நாம் கூட லடாக் வந்து ஸ்னோ பார்க்க முடியாதோன்னு நினச்சேன். ஒரு பார்த்தாச்சு. ஆனால் அந்தளவுக்கு அந்த இடத்துல போய் நிற்க முடியல. பயங்கரமாக கையில் விரைச்சி போகுது, குளிருது வேறு. நேற்று உண்மைங்களா பாஸில் போயிட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஒரு வழியாக ஸ்னோ அது தெத்து பார்த்தீங்களா, தான் ஸ்னோ. முடிஞ்ச கிட்ட போகிறோம் ஓகேங்களா. எல்லாம் சாப்பிட்டு யார் என்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, டக்குன்னு யாரும் இல்லை. நம்ம ஃப்ளைட்டில் ஒரு அண்ணா கூட ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அண்ணாவோட என்எஸ் தான் இது. அவர் தான் நாங்கள் ஓட்டி போகிறோம். எனக்கு பொறுத்தவரை என்எஸ் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதனால் என்எஸ் எடுத்து ஓட்டிங்கிறேன். எவ்வளோ நேரம் தான் எம்பிலே போகிறது, ஒரு சேஞ்சுக்காது என்எஸ் எடுத்து போனால் தானே. நிதிஷ் ரைடராக கூட வந்தார் பார்த்தீங்களா, அந்த அண்ணாவோட வண்டியில் தான் இப்போ நம்ம போய்க்கிறோம். அவர் நம்ம பின்னாடி தான் உட்காந்து வராரு. இன்னும் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, லேக் பார்த்தீங்கன்னா இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குது. டர்னிங் எங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறணும். நான் இன்னொரு கீர் குறையணுமா? ஆமாம். அதுக்கு முன்னாக்கே பார்த்து வழி இருந்துக்குது. இப்போ கீழெல்லாம் போக முடியாது. என்ன ப்ரோ? வண்டி எப்படி இருக்கு பாருங்க. ஒன்று வேற மாதிரி இருக்கு வண்டி. இதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் தான் பார்த்துருக்கேன், கேப்டன் அமெரிக்கா படத்தில். இப்போ தான் நேரில் பார்க்குறதெல்லாம். சின்ன டேங்கர்லாம் இருக்கு, குட்டி குட்டி. இப்போல்லாம் ட்ரோன்லாம் விடக்கூடாதான் போட்டிருக்கு. நேற்று ஒரு மிலிட்ரி ஆஃபீஸில் போய் நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், ஆஸ்பத்திரி உள்ள. அவங்க ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு காரில் அந்த கேண்டீன் இது ஃபுல்லாக கேம்ப் ஃபுல்லாக சுற்றி காட்டினார். ஆள் தங்கமான ஆளாக இருந்தார். ஆள் அவர் சும்மா சொல்லக்கூடாது. அவர் வந்து என்ன ஒன்றா குஜராத் தான். அவர் 10 ஸ்டேட்டு போயிட்டு வந்துட்டாரான் ஆள் வேலைக்கு மிலிட்ரியில். இந்த ஏரியாவில் நிறைய மிலிட்ரி வண்டியாக இருக்குது, மிலிட்ரி காரெலாம் இருக்காங்க. ஒரு வழியாக லேக் கிட்ட வந்துட்டோம். இன்னும் லேக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. வந்தாச்சு கிட்ட. ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, வண்டியை ஓட்ட முடியல வேறு. இப்போ போயிட்டு நீங்கள் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ரூம் எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு வண்டிக்கு இன்ஜின் ஆயில் வேறு மாற்றணும். அந்த வண்டிக்கு மெக்கானிக் செட் வேறு பார்க்கணும். சரி பார்க்கும்போது பார்க்கலாம். இடம் பாருங்கள் எப்படி இருக்குது, சும்மா அல்டிமேட்டாக. இடம் நல்லாயிருக்கு. பின்னாடி பார்த்தா நிதிஷ் ப்ரோ வந்துங்கிறாரு. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. என்எஸ்சியும் அந்த வண்டியும் பார்சல் போட போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தா 15 கிலோமீட்டரும். சரி போயிட்டு கொரியர் பண்ணிவிட்டு வரலாம். ரெண்டுமே கோயம்புத்தூர் போகுது வண்டி. 2 வண்டி போகிறதுக்கு எத்தனை பேர் போகிறோம் பாருங்க. 1 2 3 வண்டி வருது. சூப்பராக இருக்கு. குழந்த ஐயோ வண்டி நாளா இது எப்படியா? ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட மாட்டார் விஜய். போகிற வேலை போலீஸ்காரெலாம் மடப்பாங்க அப்படின்றாங்க ஒரு ஆள். அது என்னன்னு தெரில. நம்ம வந்து பார்க்குறதுலேருந்து நிறைய இடத்துல பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டே போடல. அந்த மாரி தான் நானும் நினச்சிக்கிறேன். பாருங்கள் அந்த குதிரை சூப்பராக இருக்குது. அந்த சிலை செம்மையாக செஞ்சுக்கிறாங்களே. எந்த சைடு பார்த்தோன்னு தெரில. இந்த போகிறாங்க இந்த சைடு. அதனால் பேசியிருந்தாங்க. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பா கடமுன்னு வந்தால் டக்குன்னு என் கண்ணுக்கு இந்த மாதிரிலாம் வந்து தெரியுது. ஐயோ ஐயோ ஆண்டாவா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து கிளம்பு வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டரும். இப்போதே நம்ம 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலையை பார்த்தீங்களா, ஸ்னோலாம் இருக்குது அந்த மலையில். என்ன அந்த அக்கா நிற்குது அப்படியே, போக மாட்டேங்குது. ஓட்ட தெரியாதோ காரு. நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்போர்ட் இருக்குப்பா.
இந்த சைடில் தெரிதா இல்லையான்னு தெரில யாருக்குன்னா. இந்த நீட்டில் இருக்கிறது ஃபுல்லாக ஏர்போர்ட்டு தான். அங்கே பாருங்கள் ஃப்ளைட்லாம் கூட இருக்குது உள்ளே. இருங்க இந்த சைடு போகும்போது காட்டுறோம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்ட்டு. ஏன்னா நம்ம லடாக் ஏர்போர்ட்டாக தான் இருக்கும் கரெக்டாக. இப்போ இங்கேருந்து இன்னும் 10 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, விபின் ப்ரோ அது வண்டியே. அவர் வண்டியை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது தான் போட்டு நிற்பாங்கல்லாம். நாம் பாருங்கள் வண்டியை ஓட்டி போகிறதுக்கு நம்மளுக்கு லக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கப்பா, ரியலான டேங்கரா இல்லை டம்மி டேங்கரான்னு தெரியல. இதெல்லாம் ரியல் மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு. பாருங்க வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு டைம் இருந்தால் உள்ள போய் பார்த்துட்டு போகணும். நம்ம ரொம்ப ஆசைப்படுறாங்க பார்க்கணும் இந்த நேரில். G2O அப்படின்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஏன்னெல்லாம் பார்க்கக்கூடாது. விபின் ப்ரோ வண்டி ஓட்டத்துக்கு நம்மளுக்கு லக்கு கிடச்சிருக்கு. பாருங்க, ஆல் ஓவர் இந்தியா வண்டி ஓட்டிங்கிறோம் நம்ம இப்போ பாருப்பா, ஃபைட்டர் பைலட்லாம் இருக்குங்க. இதெல்லாம் ரியல் தான்ப்பா, சும்மா இல்லை. அப்பாச்சி ஹெலிகாப்டர் தெரியுங்களா? ஐயால வேற மாதிரி இருக்கியா. ஆர்மி ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உள்ள அவங்க இருக்கிறதுக்கு ஃப்ளைட்டு எல்லாமே இது மொத்தம் ஆர்மி பேஸ் இல்லை இது. அதனால் பேசான ஆயா பின்னாடி உட்காந்து கட்டி பிடிச்சின்னு போதியா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சேஃப் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வண்டியை போகிறதுக்கு. இந்த வண்டி 2 வண்டியும். வண்டி இதை நியூட்ரல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பின்னாடி எடுத்துமோண்ணா. ஓகே, எந்த இடம்னு தெரியல நம்மளுக்கு. சரி ஓகே, நம்ம எத்தனை விடுவோம் வண்டியை. தமிழ் தான். வண்டி நிற்க மாட்டேங்குது. இல்லை அது இல்லாமல் வண்டி நிற்கலண்ணா வேறு.